அலாஸ்கா என்ற நகரத்தில் மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள் ஒரு தாய் கரடியும் அதன் குட்டிகள் இரண்டும் வாழ்ந்து வருகின்றனர். ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் தாய் கரடியை சுட்டுவிட்டான். அந்த சத்தம் கேட்டு அதன் குட்டிகள் இரண்டும் ஓடிவிட்டன. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த இரண்டு குட்டி கரடிகளும் தன் அம்மாவை சுட்ட இடத்திற்கு வந்தது. அம்மா கரடி இறந்து விட்டது. ஆனால் அந்த இரண்டு குட்டி கரடிகளும் அம்மா நன்று உறங்குகிறார் என்று நினைத்து கொண்டு அம்மா கரடியின் மேலே உறங்கிவிட்டன. விடிந்ததும் அந்த வேட்டைக்காரன் மீண்டும் இந்த இடத்திற்கு அந்த குட்டிகள் இரண்டையும் தேடி வந்தான். அந்த இரண்டு குட்டி கரடிகளில் ஒரு கரடி கோபமான கரடி. அந்த கோபமான கரடியை அந்த வேட்டைக்காரன் பிடித்து கட்டி விட்டான். மற்றொரு கரடி அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டது. அந்த வேட்டைக்காரன் அந்த கோபமான கரடியை பொர்க்குபைன் என்ற நகரத்திற்கு கூட்டிச் சென்று சாலையில் அதற்கு விளையாட்டு காட்டி பணம் சம்பாதித்தான். அதை பார்த்த ஒருவர் இந்த கரடியை இவர் துன்புறுத்துகிறார் என்று எண்ணி ஜுவாலஜிக்கல் சொசைட்டி முகவர்களை அழைத்தார். ஜுவாலஜிக்கல் முகவர்கள் அந்த கரடியை பிடித்துச் சென்று நியூயார்க்கில் உள்ள ஜுவாலஜிக்கல் பார்க்கில் விட்டனர். அங்கு இருக்கும் கரடி கூட்டத்திற்கு நடுவில் இந்த கோபமான கரடி சென்று இந்த இடத்திற்கு நான் தான் தலைவன் என்ற நோக்கத்தில் அங்கு இருக்கும் எல்லா கரடிகளையும் பார்த்தது. அப்போது அந்த கோபமான கரடி இந்த கூட்டத்தில் தைரியமான கரடி இருந்தால் என்னுடன் சண்டை போட வருகிறாயா என்று கேட்டது. அதனால் அங்கு இருந்த ஐரோப்பியன் கரடி குட்டி ஒன்று இந்த கோபமான கரடியிடம் சண்டை போட வந்தது. அது இந்த கோபமான கரடியை அடிக்க கையை ஓங்கியதனால் இந்த கோபமான கரடி அந்த ஐரோப்பியன் கரடியை அடித்து விட்டது. அதனால் அந்த ஈரோட்டியன் கரடி மயக்கம் அடைந்து கீழே விழுந்தது. இந்த கோபமான கரடி மீண்டும் என்னுடன் சண்டை போட யாராவது வருகிறார்களா என்று கேட்டது. அப்போது ஒரு பெரிய கரடி சண்டைக்கு வந்தது. அந்த கரடியையும் இந்த கோபமான கரடி அடித்து விட்டது. அப்போது அங்கிருந்த கரடி குட்டிகள் அனைத்தும் இந்த கோபமான கரடி குட்டியை பார்த்து பயந்தது. அந்த கரடி குட்டிகள் நினைத்தன, இந்த கோபமான கரடியிடம் எத்தனை கரடி குட்டிகள் வந்தாலும் இது எல்லா கரடி குட்டிகளையும் அடித்து விடும் என்று எண்ணியது. அப்புறம் அந்த கோபமான கரடி எல்லா குட்டி கரடிகளிடம் இருந்தும் மதிப்பை பெற்றது.